வணக்கம் திருச்சி மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா கம்பு வாங்கலான்ட்டு காந்தி மார்க்கெட் தாங்க வந்தோம். ஏன்டா கம்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கேங்க. எங்கள் பாட்டி ஊரான வைத்தீஸ்வரன் கோவில் தாங்க போயிட்டுருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருச்சி ஜங்ஷனில் இருக்கேன். 11 மணிக்கு ட்ரெயின். நம்ம செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் தாங்க. ஒருவேளை நானும் டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். 75 ரூபாங்க டிக்கெட். நம்ம திருச்சியிலேருந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு. தஞ்சாவூர், கும்பகோணம், மதுரையை தாண்டி அடுத்த ஸ்டேஷன் தாங்க வைத்தீஸ்வரன் கோவில். சீட்டே இல்லைங்க, செமையான ஃபுல்லு. நான் ஒரு வழியாக அப்பர் பர்த்தை பிடிச்சிட்டேன். எங்கே பார்த்தாலுமே சரியான கூட்டம். நம்ம சென்னை சைடு போகிற மாதிரி நார்த்லாம் இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக கிராமங்களாக தான் இருப்பாங்க. நம்ம ஊர்னாலே, அதாவது தஞ்சையாண்ட பூமி அப்படின்றனாலே வந்து பச்சை பசேர்னு எங்கே பார்த்தாலும் வயலெல்லாம் இருக்கும். அதை வேடிக்கை பார்க்குறதுக்காகனே நான் வந்து வெளியே வந்து நின்றுவேன். உங்களுக்கு பார்த்தனாலே தெரியும். ஸோ அப்படியே நம்ம தஞ்சையாண்ட பூமி அப்படியே வெளியே பார்த்துட்டு நான் ஒரு வழியாக ஊர் வந்து சேர்ந்துட்டேங்க. வைத்தீஸ்வரன் கோவில் நம்ம ஊர் பார்த்திங்கனாலே ஃபுல்லாகவே கிராமம் தாங்க. அதில் இந்த ஒரு இடத்த பாருங்களேன், சின்னதாக ஒரு பொட்டி கடை. அங்கே அப்படியே ஒரே ஒரு சைக்கிளை வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஊர் மாதிரி பஸ்ஸு அடிக்கடியில் வராதுங்க. டைமிங்க்கு ஒரு பஸ் தாங்க. நான் ஒரு வழியாக பஸ்ஸை விட்டு இறங்கி வீட்டை நோக்கி போயிட்டுருக்கேன். இதான் நம்ம வீடு. எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா மீன் ரெடியாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நானும் நல்லா வெட்டுன்னு வெட்டிட்டு, நம்மளோட ஃபேவரட் ஸ்பாட்னாலே நம்ம வீடுனாலே கொல்லை தாங்க. கொல்லைனா தோட்டம்னு சொல்லுவாங்க. நான் எப்போயுமே பின்னாடி தான் போய் நிற்பேன், ஏன்னா காற்று நல்லாயிருக்கும். ஸோ நான் அப்படியே பின்னாடி போயிட்டு, இதான் நம்ம ஊர் பம்ப் செட்டு. இந்த மாதிரி பம்ப் செட்டில் எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் வீட்டில் இது மாதிரி பம்ப் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நம்ம கொல்லை. என்னோடய பின் வீட்டு வாசல் பார்த்திங்கன்னா இதான். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடு, அதாவது இந்த ஊர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக வயல்வெளியும் அது மாதிரி தாங்க இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து லீவுக்கு பாட்டி விட்டு வரனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சத்தத்தை கேளுங்களேன். செம்ம இல்லை? டைமிங் பார்த்தீங்கன்னா 3 o'clock. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த நைட்டில் பார்த்தீங்கல்ல, செம்ம பயமாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே எங்கள் பாட்டி வச்சுருந்த காசெல்லாம் எடுத்து பொறுக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா 5 பைசாங்க. 1977 எடுத்ததுங்க. இது போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 20 பைசா 1986 தயாரிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 10 பைசா. இது எந்த ஏர்னு எனக்கு சத்தியமாக தெரியல, அழிஞ்சு போயிடுச்சு. அண்டு பார்த்திங்கன்னா இது 10 பைசா 1988 எடுத்திருக்காங்க. இது 25 பைசா. இது மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே பார்த்துருப்போம். இது 50 பைசா. இதெல்லாம் வந்து நம்ம 2011 தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ காயின். இந்த மாதிரி அந்த காலத்து காயின்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்து பைசாலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல், இன்னும் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வழியாக திருச்சிக்கு கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.